recent years, safety engineering has become especially adopted by individuals. For example, the safety engineer seeks to cover all moving parts to keep operator from accidental contact. நீங்க அம்மா ஆயிட்டீங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. Hey, என்னடி? Thank you students. துளசி, மேம். நீயும் தீபாவும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, பேசணும். மேம். துளசி, ஆக்சுவலா உனக்கு என்ன ப்ராப்ளம்? லாஸ்ட் எக்ஸாம்ல மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருந்த. பிலோ ஆவரேஜ். படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல மேடம், நல்லா படிக்கணும்ங்கறத என்னோட ஆசை. ஆனா உன்னோட மார்க் சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லையேம்மா. ஹெச்ஓடி உன்னை பத்தி பர்சனலா விசாரிச்சாரு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். திடீர்னு அவளுக்கு என்னாச்சு? உங்களோட கோச்சிங் சரியில்லையான்னு கேக்குறாரு. சொல்லுமா, என்னோட டீச்சிங் மெத்தட்ல ஏதாவது ப்ராப்ளமா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ராப்ளம் என்கிட்ட தான். லாஸ்ட் எக்ஸாம நான் தான் சரியா படிக்காம விட்டுட்டேன். தெரியுமா, கொஞ்ச நாளாவே நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிளாஸ்ல ரொம்ப டல்லா இருக்க. சதா எதை பத்தியோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? இது வரைக்கும் மார்க்ஸ் எல்லாம் நல்லா தானே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப ஜஸ்ட் ஓகேங்கிற மாதிரி மார்க் எடுத்திருக்க. சாரி மேம், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இது எனக்காக சொல்லாதம்மா, உன் ஃபியூச்சரை நினைச்சு பாரு. நீ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். நீ பெரிய லெவல்ல வருவேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ வெறும்னே ரீசன் சொல்லிட்டு இருக்க. என்ன திரும்பவும் பழையபடி ஃபேமிலி ப்ராப்ளமா? படிக்கிற பொண்ணுங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோன்னு தெரியல. நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு இப்ப தீபாவும் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. உன் ஃப்ரெண்டு தானே, நீயாச்சும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. இல்ல மேடம், இது நானே எடுத்த முடிவில்ல. வீட்ல கம்பல் பண்ணதுனால தான். வீட்ல கம்பல் பண்ணாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுன்னு ரீசன் சொல்ற. இப்ப அவஸ்தைப்படுறது யாரு? அவங்களா? படிக்கிறப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு துளசியை பார்த்துமா நீ தெரிஞ்சுக்கல? வீட்ல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்காக படிப்பை செகண்டரியா ட்ரீட் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல, நாங்க அப்படிலாம் நினைக்கல மேம். துளசி, உனக்கு ஃபைனலா அட்வைஸ் பண்றேன். குடும்ப பிரச்சனைக்காக படிப்பை எக்காரணத்தை கொண்டும் கோட்டை விட்டுற கூடாது. நமக்கு குடும்பமும் முக்கியம், படிப்பும் முக்கியம். தெரியும் மேம். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து அதுக்கப்புறம் படிக்க முடியாம காலேஜ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிறாங்க. உங்க எதிர்காலமும் அப்படி ஆக கூடாதுங்கிற அக்கறையில சொல்றேன். இனிமேலாவது படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். வரப்போற செமஸ்டர்ல நீங்க பாராட்டுற அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி காட்டுறோம். ஓகேமா, லஞ்ச் டைம்ல ஓவரா அட்வைஸ் பண்ண கூடாது. லஞ்ச் முடிச்சிட்டு வாங்க. நானும் குடும்பஸ்திரி ஆயிட்டேன்ல, அதனால வந்த வேணா. விதி யார விட்டது? வா. ஏ துளசி, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இன்னைக்கு டல்லா இருக்க? என்ன பிரச்சனை? சொல்லுடி, உன்னதான் கேக்குறேன். நாள் தள்ளி போயிருக்கு. பேபி ஃபார்ம் ஆயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? படிக்கிறப்ப குழந்தைனா ப்ராப்ளம் ஆயிடுமே. அதாண்டி எனக்கும் கன்ஃபியூஷனாவே இருக்கு. லூசா நீ? குழந்தை வேணான்னு டிசைட் பண்ணிட்டா கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா? சரி, இது அவருக்கு தெரியுமா? தெரியாது. நானே டவுட்டா தான் இருக்கேன். அப்ப அவர்கிட்ட சொல்லாத. சொல்லாம எப்படி? நீயே டவுட்டா இருக்குன்ற, உண்டா இல்லையான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி? நாள் தள்ளி போயிருக்கு. அது கர்ப்பமா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ரொம்ப சிம்பிள் டி. கிளினிக் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். 10 நிமிஷத்துல ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அப்ப இப்பவே போயிட்டு வந்துடலாமா? ப்ளீஸ் டி. ஏய், இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ரிவிஷன் இருக்கு. இப்போ எப்படி போறது? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். சரிடி, ஆனா கம்பல்சரியா இன்னைக்கு பார்த்தே ஆகணும். இருக்கிற டென்ஷன்ல வேற எதையுமே என்னால யோசிக்க முடியல. ஈவினிங் போலாண்டி. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் கர்ப்பமா இருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. டாக்டர் மட்டும் நீ கர்ப்பமா இருக்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கோ, உன் தலையெழுத்தே மாறிடும். ஏய்,
நல்லதே நினைப்போம், பயப்படாத, வா. எஸ். ஐயோ செல்லம், சீக்கிரம் நீ பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டேனா என் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன். சீக்கிரம் 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 வா. அடடா. ஆஹா, வெரி குட். ஓகே பிரதர் முருகேசன் சார் வாங்க. இது அழகா ஃபைல் பண்ணி மேனேஜர்கிட்ட கொடுத்துருங்க. சரி சார். ஆஹா, இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? சூடா ஒரு வடையும் டீம் போட்டு வந்துடலாம். சார் ரொம்ப பிஸியா? ஆமா தமிழ், பிஸி தான் சார். வாங்களேன் சார், சூடா ஒரு வடையும் டீம் போட்டு வந்துடலாம். சாரி தமிழ், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சார் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கூடாது சார். ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை ஈஸியா இருக்கும். முடிச்சுட்டு வரேன் தமிழ். ஓகே. உனக்கு நாமினி யாரு? கடவுளா? ஒழுங்கா ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க கூட தெரியாதா? ஃபார்மை ஃபில் பண்ணி குடியா? சார் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். என்ன சார் எப்பவுமே கலகலன்னு சேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவீங்க, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க, என்னாச்சு? காலையில வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டேன். போன்ல சமாதானம் பண்ணலாம்னு பார்த்தா இங்க ஒளிய மாட்டேங்குது. ஐயோ சார், வீட்டு பிரச்சனை உடனே சால்வ் பண்ணிடணும் சார். பிரச்சனை பெருசாச்சுன்னு வைங்க, அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் பண்ணிடுறோம் சார். அட போப்பா, இதுக்கு அதுவே பெட்டர் தான்ப்பா. டைவர்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுங்கிற? சார் நான் விளையாடுறீங்களா? நான் பாட்டு சும்மா காமெடிக்கு சொல்லிட்டு இருந்தேன். இது சீரியஸா எடுத்துன்னு டைவர்ஸ் என்ன செலவான்னு ரேட் பேசினுக்கிறீங்க. லைஃப்ல வைஃப் தான் சார் முக்கியம். போய் அவங்களை சமாதானப்படுத்துற வழியை பாருங்க, போங்க. இங்க இவ்வளவு வேலை கிடக்க, இது யார் பாப்பா? நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுனா இந்த தமிழ் இருக்கான். போங்க உங்க வீட்டு மேடம் கிட்ட நல்லா அன்பா 4 வார்த்தை பேசி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ற வழி பாருங்க, போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். போங்க சார், போங்க சீக்கிரம் பேசுங்க பேசுங்க. நல்லா அன்பா பேசுங்க, போங்க போங்க போங்க. வைஃப் கிட்ட காம்ப்ரமைஸ் ஆனோம்னா எவ்வளவு குதூகலம் பாத்தீங்களா? 1 மினிட் மேடம். ஓகே. கொடுங்க. இந்தாங்க நெக்ஸ்ட். இந்தாங்க சார். சார் 100 கொடுத்துறாதீங்க, கவுண்ட் பண்ண லேட் ஆகும். 500 ரூபா நோட்டா கொடுத்துருங்க சார். சார் சிக்கனமா எண்ணி செலவு பண்ணாதீங்க, நல்லா கட்டுக்கட்டா செலவு பண்ணுங்க. அப்பதான் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்படியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு 2 கட்டு சேர்த்து கொடுத்துருங்க. உங்க பேரை சொல்லி ஜமாயிச்சலாம். தமிழ் கேட்கிறாருல, 2 கட்டா சேர்த்து கொடுங்க. நல்ல கதையாகுது. ஐடியா கொடுத்தா எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? இந்தாங்க சார், பொறுமையா நோட்டா எண்ணி சிக்கனமா செலவு பண்ணுங்க. அப்பதான் வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. என்ஜாய் சார், என்ஜாய் சார். ஓகே, தேங்க்யூ. தமிழ் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்க போல இருக்க. வீட்டுல மேடம் சம கவனிப்போ. சரி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இன்னைக்கு ஓவரா கலாய்க்கிறியே சார். என்னன்னே தெரியல, காலைல இருந்து ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியா ஃபீல் பண்ணிருக்கிறேன். எதனால அப்படியே? தெரியல சார், ஏதோ ஹாப்பி மூடு. காலைல இருந்து எல்லாமே நல்லதா நடக்குது. நிஜமாவா? ஆமா சார், விளையாட்டா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நல்லா ஆகுது. அந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்தேன். ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 45,000. என்னப்பா சொல்ற, ஒரே நாள்ல அவ்வளவு ப்ராஃபிட்டா? நான் போடுற ஷேர்ல லாஸ் தான்ப்பா எப்ப பார்த்தாலும். சீக்ரெட் என்னன்னு சொன்னாலும் நாங்களும் படிச்சுக்கோம்ல சார். இதுல சீக்ரெட்ல பெருசா ஒண்ணும் கிடையாது சார். மார்க்கெட்டை தரவா வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். கிளவரா இன்வெஸ்ட் பண்ணா போதும், அமௌண்ட் அள்ளிடலாம். எங்கப்பா, நான் அதுல விட்டதுதான் அதிகம். சார் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல எனக்கு 1 ரூபாய் கூட லாஸ் ஆனதே கிடையாது. பிராமிஸா? நம்பவே முடியலையே. ஏன்பா புதுசா வீடு வாங்கியிருக்கியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல புதுசா வீடு வாங்கினாலோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு கல்யாணம் எப்போ ஆயிடுச்சு, ஆனா வீடு மட்டும் தான் இன்னும் வாங்கல. அப்ப குழந்தையா? சார் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? தமிழ் சார், மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு சார். என்ன ஸ்டேட்மெண்ட்ல சொதப்பிட்டல தெரியல சார், மேனேஜர் கடுகடுன்னு இருக்காரு சார், போய் பாருங்க. ஓ மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா யாருக்குமே பொறுக்காது. என்ன தமிழ், அர்ச்சனை பண்ண கூப்பிடுறாங்களா? ஆமா சார், இப்போ உட்காருங்க சார், போங்க சார். நல்லா சந்தோஷமா இருக்கேன்னு கண்ணு வச்சிங்களே, அதிர்ஷ்டம் அழைக்குது. நான் நடக்க போதே தெரியல. பாத்துப்பா, கோவமா பேசிடாத, சாப்பிட்டா பேசு. சரி பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? எஸ், வாங்க உட்காருங்க தமிழ். இல்ல சார் பரவாயில்ல, ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்களாட்டு இருக்கு. நான் சொன்னபடி சின்சியரா ஒர்க் பண்ணி பேங்கோட பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. உங்களோட டெடிகேஷனை நானும் மதிக்கிறேன், கார்ப்பரேட் அபிஷியல்ஸும் மதிக்கிறாங்க. ஸோ ப்ரொமோஷனோட உங்க சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நோட் அனுப்பிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். பட் நான் எதிர்பார்த்தேன். எனி டைம் எந்த வேலையினாலும் சின்சியரா டெடிகேஷனா ஒர்க் பண்ணீங்க. இது உங்க திறமைக்கு கிடைச்ச பாராட்டு. அபிஷியலா என்ன போஸ்டுக்கு உங்களை ப்ரொமோட் பண்றதுன்னு ஹெட் ஆபீஸ்ல இருந்து மெயில் வரும். அது வரைக்கும் இதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார்.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. வரேன் சார். ஆஹா, நானும் துளசியும் முக்கியமான ஒரு வேலையா போறோம். நாளைக்கு பார்க்கலாம். பை. சீக்கிரம் வா தீபா. ஏய், ஏன்டி இழுக்கிற? ஏன் கஷ்டம் எனக்கு? அதே ஏன் நினைச்சிட்டு இருக்காங்க தானே போயிட்டு இருக்கோம். டெஸ்ட் ரிசல்ட் நோன்னு வர வரைக்கும் நல்லா நிம்மதியாவே இருக்க முடியாது. இந்த அறிவு அப்பவே இருந்திருக்கணும். இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன அறிவு இல்லாம புருஷன் கூட ஏட கூடமா கொஞ்சம் வேண்டியது. இப்ப லபோதி போன்னு அலற வேண்டியது. பேசாம வரியா? டென்ஷனை கிளப்பாத. சரிங்க ஆத்தா. தீபா, சொல்லு. இந்த விஷயத்தை அவர்கிட்ட போன்ல சொல்லிடலான்னு பாக்குறேன். ஏன் சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்க போறியா? அதுக்கு இல்லடி, சப்போஸ் நான் கன்சீவா இருந்தா அது கன்ஃபார்ம் ஆயிட்டா ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கோவப்படுவார் இல்லையா? ஒருவேளை டெஸ்ட்ல நெகட்டிவ் வந்துட்டா அப்ப என்ன பண்ணுவ? சாரின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். எனக்கு என்னமோ அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு படுது. ஏய், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணாத. உனக்கே இன்னும் கன்ஃபார்மா தெரியல, அதுக்குள்ள அவர்கிட்ட சொல்லணும்னு துடிக்கிற. சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இது வரைக்கும் நீங்க 2 பேரும் குழந்தை வேண்டாங்கிற முடிவோட தான் இருக்கீங்க. நீ பாட்டுக்கு அவர்கிட்ட சந்தேகமா சொல்ல போய் அவருக்கும் ஆசை வந்து குழந்தை இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவ? உங்க மாமியார் வேற அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா வேற வேணையே வேண்டாம். படிப்பை விட பேரம் பத்தி தான் எனக்கு முக்கியம். 10 மாசத்துல குழந்தை வந்தாகணும்னு 10 வச்சு குளிர் காய ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா இருக்கிற சங்க நீயே ஊதி கெடுத்துறாத. ஆமாடி, நீ சொல்றதுதான் கரெக்ட். எதுக்கு வம்பு? முதல்ல டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். என்ன கேட்டா டெஸ்ட் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும்னு ஃப்ரீயா விட்டுறலாம். ஏய், புரிஞ்சுதான் பேசுறியா? கன்சீவ் ஆயிட்டா என்னால வயித்தை தள்ளிட்டு படிக்க முடியாது. குழந்தைன்னு வந்துட்டா அதை பாத்துக்கவே நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பாவது ஒண்ணாவது ஏற கட்டி ஓரமா வச்சிட வேண்டியதுதான். சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு இப்ப குழந்தை வேண்டவே வேண்டாம். இப்போ வேண்டாமா இல்ல எப்பவுமே வேண்டாமா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா குழந்தைய வேண்டான்னு தீர்மானமா வெறுக்கிற மாதிரில இருக்கு. சேச்சே, என்னை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் குழந்தைனா உயிரா நினைக்கிறபடி. அழகா 2 குழந்தைங்களை பெத்து அதை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி கண்குளிர பாக்கணுங்கிறத என்னோட ஆசை. நான் தான் அம்மாவோட பாசம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன். நான் அனுபவிச்ச வேதனையை என் பிள்ளைங்க அனுபவிக்க கூடாது. என் பிள்ளைங்களை கூடவே இருந்து பாசத்தை கொட்டி பொத்தி பொத்தி வளர்க்கணும். அம்மாவோட பாசம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். நான் என் குழந்தைங்களை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? படிக்கிறப்ப குழந்தைனா என்னால சரியா படிக்கவும் முடியாது, குழந்தைய அக்கறையா வளர்க்கவும் முடியாது. ஏண்டா இது பிறந்துச்சுன்னு என் குழந்தைய நானே வெறுக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு நிலைமை என் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுடி. படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் குழந்தைனா ஏன் விருப்பப்படி நான் ஆசைப்பட்டபடி என்னால அதை பாத்துக்க முடியும். நான் குழந்தைய வெறுக்கலடி, குழந்தைய பாத்துக்கிற அளவுக்கு நான் ப்ரிப்பேர்டா இல்லைங்கிறதான் பிரச்சனை. சாரிடி, ஒருவேளை நீ கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டா அந்த குழந்தைய நீ வெறுத்துற கூடாது இல்லையா? அந்த பயத்துல தாண்டி கேட்டேன். என்னால அப்படியெல்லாம் வெறுக்க முடியாது தீபா. படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். கடவுள் வேற ஒன்று எழுதியிருந்தா அதை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். வா பார்க்கலாம். துளசி, நீங்க உள்ள போங்க. ஏய் வாடி. உட்காருமா. உன் பேர் என்னம்மா? துளசி. என்ன பண்ணுது? வழக்கத்தை விட 10 நாள் தள்ளி போயிருக்கு. பேபி ஃபார்மா இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. அதான் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமேன்னு. 10 நாள் தானேம்மா ஆகுது, அதுக்குள்ள நம்ம அவசரம். சரிம்மா, லேப்ல யூரின் சாம்பிள் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். இந்தா. ஓகே டாக்டர். சிஸ்டர் சொல்லுங்க. பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுக்கணும். இந்தாங்க. எங்க போகணும்? ரைட் சைடு போங்க. வெயிட் பண்ணு.
சிஸ்டர் என்னை கூப்பிட்டா சொல்லுங்க. சொல்ற போய் உட்காருங்க. ஏய், என்னடி இவ்ளோ பதட்டமா இருக்க? தைரியமா இரு. என்னங்க என்னாச்சு? மாடி ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்க சிஸ்டர். என்னாச்சுங்க? லேபர் பெயினா? இல்ல டாக்டர், கீழே விழுந்துட்டாங்க. வயித்துல அடிபட்டிருக்கு டாக்டர். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. தாய்க்கும் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடாம காப்பாத்துங்க டாக்டர் அம்மா. கன்சீவா இருக்காங்கல்ல, பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாத, தைரியமா இரு. இவங்களை உள்ள கொண்டு போங்க. நீங்க இங்க இருங்க. ஏய், உட்காரு. ச்சே, இன்னைக்கு எல்லாமே ஒரு டென்ஷனா இருக்கு. அவளுக்கு குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. அழாம தைரியமா இருப்பா. நல்லபடியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கப்பா. அழாதையா, சொன்னா கேளு. என்னடி ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு. டெஸ்ட் எடுத்து முடிச்சிருப்பாங்கல்ல? சரி, நீ இரு, நான் போய் அவங்கள கேட்டுட்டு வரேன். துளசின்னு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண கொடுத்துருந்தோம். அங்க போய் லேப் கவுண்டர்ல கேளுங்க. சரிங்க.